இந்த பாடலுடைய சந்தம் திருச்செந்தூர் திருப்புகழ். தந்த 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 தனதான. இதான் சந்தம். பாடல். வந்து வந்து முன் தவழ்ந்து வெம் சுகம் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்று அழும் குழந்தையோடு மண்டலம் குலுங்க அண்டர் விண்தலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்து அலைந்த குந்தலம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கு அடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சு தங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் சந்து அடர்ந்து எழுந்து அரும்பு மந்திரம் செழுங்கரும்பு கந்த அரம்பை சென்பதம் கொள் செந்தில் வாழ்வே தன் கடம் கடந்து சென்று பண்கள் தங்கடர்ந்த இன்சொல் தின்புனம் புகுந்த கண்டு இறைஞ்சு கோவே அந்தகன் கலங்க வந்து கந்தரம் கலந்த சிந்துரம் சிறந்து வந்தளம் புரிந்த மார்பா அம்புனம் புகுந்த நண்பர் சம்புனன் புரந்தரன் தரம்பல் பும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே. இதான் இந்த பாடல். இந்த பாடலை பதம் பிரித்து உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பாடலுடைய இசை நம்ம பார்க்கலாம். நம்ம ரொம்ப எளிமையாகவே இதை பாடிக்கலாம். சந்தம். தந்த 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 தனதான தந்த 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 தனதான. இதான் சந்தம். பாடல். வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகந்த எங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றொழுங்குழந்தையோடு வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகந்த எங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றொழுங்குழந்தையோடு மண்டலங்குளுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு மண்டலங்குள் அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தலைந்து குந்தலந்தழைந்து குங்கு மந்தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொந்தலைந்த குந்தலந்தழைந்து குங்கு மந்தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்குடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்ச தங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்ச தங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் சந்தடர்ந்தெழுந்தரும்பு மந்தரஞ்செழுங்கரும்பு கந்தரம்பை சென்பதங்கொள் செந்தில் வாழ்வே சந்தடர்ந்தெழுந்தரும்பு மந்தரஞ்செழுங்கரும்பு கந்தரம்பை சென்பதங்கொள் செந்தில் வாழ்வே தன் கடங்கடந்து சென்று பண்கடங்கடர்ந்த இன்சொல் தின்புனம்பு குந்து கண்டிரைஞ்சு கோவே தன் கடங்கடந்து சென்று பண்கடங்கடர்ந்த இன்சொல் தின்புனம்பு வந்து கண்டிரைஞ்சு கோவே அந்தகன் கலங்க வந்த கந்தரங்கலந்த சிந்து ரஞ்சிரந்து வந்தலம் புரிந்த மார்பா அந்தகன் கலங்க வந்து கந்தரங்கலந்த சிந்து ரஞ்சிரந்திருந்து வந்தலம் புரிந்த மார்பா அம்பு நம்பு கந்த நண்பர் சம்பு நண்புரந்த நந்த ரம்புலம்பர் கும்பர் நம்பு தம்பிரானே அம்பு நம்பு குந்த நண்பர் சம்பு நண்புரந்தரந்தர் அம்பலம் கும்ப நம்பு தம்பிரானே அம்பலம்பர் கும்ப நம்பு தம்பிரானே தம்பிரானே
தம்பிரானே. இதான் இந்த பாடல். இது வார்த்தை கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து வர காரணத்தினால நமக்கு இந்த பாடல் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப எழுத்து சேர்ந்து 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 வரும் நமக்கு. தன் கடங்கடந்து சென்று பன் கடங்கடர்ந்த இன்று தின்பு நம்பு குந்து கண்டிரைஞ்சு கோவே அப்படின்னா நமக்கு அது என்னவோ கோர்வையாக ஃபாஸ்ட்டாக வர மாதிரியே இருக்கும். அதனால் அது சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் உங்களுக்கு பதம் பிரித்து நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப எளிமையாக இதை பாராயணத்துக்கு கொண்டு வரலாம். அதனால் பாடுங்க, பொருள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பார்த்து பாடுங்க, அதுக்காக பாடாமல் இருந்துடாதீங்க. பார்த்து நிறைய பாடுங்க. இந்த பாடலுடைய பொருளுக்கு போயிடலாம். வந்து வந்து முன் தவழ்ந்து முஞ்சி முஞ்சி வந்து முன் தவழ்ந்து வெஞ்சு வந்த எங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றொழுங்கு ரொந்தையோடு அப்படிங்கிறார். அது இந்த குழந்தைகள் தாய் தந்தையர் முன்னாடி தங்கச் சிலை போல் அழகாக தவழ்ந்து வந்து அப்படி மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு தேன் போன்ற இன்பம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி விளையாடும் குழந்தைங்க அப்பா அம்மா முன்னாடி. முஞ்சி முஞ்சி அப்படின்னா தாய்ப்பாலை விரும்பி அந்த குழந்தை குடிக்கும் இல்லையா. இப்போ அந்த தாய்ப்பால் கேட்குறதுக்கு அந்த குழந்தை எப்படின்னா அழ ஆரம்பிக்கும். அழுதாதான் அந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னு தெரியும். அம்மா தாய்ப்பால் கொடுப்பா. அந்த குழந்தை அழுது தாய்ப்பாலுக்காக அழுவுது. அப்படி அப்பா அம்மா முன்னாடி தாய் தந்தையர் முன்னாடி அந்த குழந்தைங்க அப்படி தங்கச்செலை மாதிரி வந்து விளையாடிக்கிட்டு தாய்ப்பால் குடிச்சிக்கிட்டு இந்த செய்தியை தான் இதில் சொல்கிறார். அப்படி அந்த குழந்தைய அழுறதை இந்த வரி குறிக்குது. முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு. அப்போ தாய்ப்பாலை விரும்பி குழந்தை அழுவதை குறிக்கக்கூடிய வரி இது. எதுக்காக சொல்கிறாருங்கிறத அடுத்த வரி சொல்கிறேன். ஏன்னா நம்ம அருளாளருடைய பாடல்கள் எப்போவுமே ஆரம்பத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. அப்போ என்னென்னா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்றதால தான் அவங்க முன்னாடி என்ன கருத்து சொன்னாங்கன்னு புரியும் நமக்கு. இப்போ இது மாதிரி குழந்தை அழுவுது. இப்போ அடுத்த வரியில் மண்டலம் குலுங்க அண்ட விண்டலம் பிளந்தெழுந்த செம்பு மண்டபங்களும் பயின்ற வீடு அப்படிங்கிற. இப்போ ஒரு மண்டபம், ஒரு நல்ல மண்டபம் மிக உயரமாக இருக்குது. அப்படி புதுக்கி அதில் தனவந்தர்கள்லாம் வாழ்வாங்க, அதாவது பணக்காரங்க இருப்பாங்க. ஒரு பெரிய மண்டபத்தை உயரமாக எடுத்து அதில் பணக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மண்டபத்தின் பாரத்தால் இந்த பூதளம் குலுங்குகிறது அப்படின்னும் விண்ணுலகம் கிழிபடியுது, அதாவது விண்ணுலகம் பிளக்கப்படுகிறது அப்படின்னும் உயர்வு நவிர்ச்சை அடிகள் உரைக்கின்றனர். எத்துணை பெரிய வீட்டிலும் அரண்மனையிலும் வாழ்ந்தாலும் அங்கு யமதூதுவர் வந்தே தீருவார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. எவ்வளோ ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டா மட்டும் அந்த வீட்டில் யமன் நுழைய மாட்டானா? கிடையாது. அவன் எவ்வளோ பாதுகாப்பான மண்டபத்தில் இருந்தாலும் பெரிய பங்களாவில் வாழ்ந்தாலும் அங்கே யமதூதர்கள் நிச்சயம் வருவார்கள். மண்டலங்குழுங்க அண்ட விண்டலம் பிழந்தெழுந்த செம்பு மண்டபங்களும் பயின்ற வீடு, அதான் அதுக்கான அர்த்தம். ஒரு பெரிய மண்டபமாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் யமதூதர்கள் செல்லத்தான் செய்வார்கள். இங்கே யமதூதர்களுக்கோ யமனுக்கோ நீ பெரியவன் நீ சின்னவன், நீ பணக்காரன் நீ ஏழை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. மரணத்திற்கு அந்த வித்தியாசம் கிடையாது. வாழ்கின்ற காலம் மட்டிலும் நாம் அந்த வேறுபாட்டோடு வாழலாம். எவ்வளவு காலம் வாழ்கின்றோமோ அவ்வளவு காலமும் நமக்குள் எத்தனையோ வேறுபாடுகள், மாறுபட்ட கருத்துக்கள், எத்தனையோ கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாத்தையும் வச்சுட்ருக்கலாம். என்னைக்கு இந்த சட்டையை விட்டு இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்கிறதோ அன்னைக்கு அது மொத்தம் போயிடும். அது ஏன்னா மரணத்திற்கு அந்த கொள்கை, கோட்பாடு, வேறுபாடு, வேற்றுமை ஒன்றும் கிடையாது. இதான் இங்கே சொல்கிறார். தஞ்சமென்று மங்கு காலம்னர் கொந்தலைந்த குந்தளந்தழைந்து குங்கு மந்த எங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம். இந்த மனைவி மக்கள் இதெல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அப்படின்னா அப்படி அழ ஆரம்பிப்பாங்க. ஐயோ நீங்கள் போகிறீங்களே, எங்களுக்கு வேறு யார் ஆதரவு இருக்கா? நீங்கள் தானே எனக்கு தஞ்சம்,
இனி நாங்கள் எப்படி வாழ்கிறது, எமக்கு துணை என்ன அப்படின்னு புலம்பி அழுவாங்க. அப்படி அந்த விம்மி விம்மி அழுற அந்த அழுகை அதை தான் இங்கே குறிக்கிறார். கொங்குடம்புங்கிறார். கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சு தங்கை தங்க பங்க எங்கள் தாராய் அப்படின்னா, கோங்கு அப்படிங்கிறது தான் கொங்குன்னு வருது இங்கே. அடம்பு அப்படின்னா ஒரு கொடிப்பூ. கொங்கடம்பு அப்படிங்கிறது கொங்கு அடம்பு என பிரித்து சொல்லணும். கடம்பு அப்படின்னா முருகனுக்கு பிரியமான மலர் கடம்ப மலர், நறுமணம் வீசக்கூடிய கடம்ப மலர். திருப்புகழில் ஒரு வரியில் கூட இந்த பாட்டை வச்சு நிறைய பாடல்களை இந்த பூவை சொல்லுவார் சுவாமி. திருமுருகாற்றுப்படையிலையும் வருது. உருள் பூந்தன் தார் புரளும் மார்பினன் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்கிறார். பரிமள மிஞ்ச கடப்ப மாலையும் அணிவோனே அப்படின்னு திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்கிறார். இப்போ கடப்ப மாலை என்பது அரணாருக்கும் முருகப்பெருமானுக்கும் மிக விசேஷமான மாலை. நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட இந்த கடப்ப மாலையை பற்றியே ஒரு வரி வருது. அம்பாள் கடம்பவாசினி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் 1000 நாமத்தில் ஒரு நாமமாக கடம்பவாசினின்னு வரும். அப்போ நாம் கடப்ப மலர் அப்படிங்கிறது எவ்வளோ உயர்ந்த மலர்னு பாருங்கள். அது இங்கே சொல்கிறார். அப்படி சந்தடர்ந்து எழுந்த, இப்போ நான் அதாவது தனித்தனியாக பிரித்து பொருள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சேர்த்து இந்த திருப்புகளில் என்ன செய்தி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். சந்தடர்ந்து எழுந்த ரம்பு மந்திரம் அப்படின்னா அந்த வரி பாருங்கள். சந்தடர்ந்து எழுந்த ரும்பு மந்தரஞ்செழுங்கரும்பு கந்த ரம்பை செண்பதங்கள் செந்தில் வாழ்வே. அதாவது சந்து அடர்ந்து எழுந்து அரும்பு மந்திரம் அப்படின்னு பிரிக்கணும் நம்ம இதை. சந்துன்னா சந்தனம், மந்தாரம் என்பது மந்திரம் அந்த மந்திரத்தை தான் குறிக்குது. கந்தரம்பை அப்படின்னா கந்தம்னா கிழங்கு, அரம்பைன்னா வாழை, கிழங்குடன் கூடிய வாழை. செண்பதங்கொள் அப்படின்னா அதாவது தன்கொடங்கடந்து சென்று பண்கடங்கடர்ந்து இன்சொல் தின்புடம் புகுந்து கண்டி ரைஞ்சு போவே. செண்பதங்கொள் கந்தரம்பை செண்பதங்கொள் செந்தில் வாழ்வே அப்படின்னா சேன் என்பது சென் என்று சந்தத்தை நோக்கி குறுகிடுச்சு. இப்போ சந்தம் இங்கே முக்கியம் அப்படிங்கிறதால சேன் என்ற வார்த்தை சென் அப்படி செண்பதங்கள் அப்படின்னு. இப்போ சேன்னா ஆகாயம் வரை ஓங்கி வளமையோடு வளர்ந்த அழகிய சோலைகள் சூழ அழகாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் இதான் இங்கே சொல்கிறாரு. தன்கடங்கடந்து சென்று, தன்கடம் அப்படின்னா குளிர்ந்த காடு, கடம்னா காடு. கடத்திற்குரத்தி பிரான் அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் குறிப்பிட்றார். கடம்னா காடு. இதெல்லாம் பிரித்து நம்ம முதல்ல படிக்க கற்றுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் திருப்புகழில். அடுத்து பண்கடங்கடர்ந்த இன்சொல். பண்கள் அப்படின்னா தங்கடர்ந்த இன்சொல் அப்படின்னா இதை பிரிங்க. பண்கள் தங்கி நெருங்கிய இன்னுரைகள் பேசுகிறவங்க. இவங்க யாருன்னா வள்ளியம்மை பேசுகிறதே எப்படி இருக்கும்னா அவளுடைய வார்த்தைகளே தேன் போல இருக்கும். சொற்களை பேசக்கூடியவள், இனிமையான சொற்களை பேசக்கூடியவள் வள்ளியம்மை. அருணகிரிநாதர் வள்ளியம்மையின் இன்சொல்லை குறித்து பல இடங்களில் பாராட்டி பேசியிருக்கிறார். பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடியம் மணவாளான்னு பாதிமதி ஏற்கனவே நம்ம திருப்புகழ் படிச்சிருக்கிறோம். தேனென்று பாகென்று உவமிக்க ஒனா மொழி தெய்வ வள்ளி அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் குறிப்பிடுறார். இந்த வரி வள்ளி விராட்டியினுடைய அந்த இன்சொல்லை, இனிமையான சொற்களை குறித்து அருணகிரி பாடினது. அந்தகன் கலங்க வந்து கந்தரங்கலந்து சிந்து ரஞ்சி ரைந்து வந்த லம்புர் இந்த மார்பா அப்படின்னா அந்தகன் கலங்க தெய்வானை அம்மை முருகனை மணக்குமாறு ஐராவதத்தின் மீது எழுந்தருளி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தபோது அந்த வேகத்தை கண்டு யமனும் அஞ்சினானாம். இந்த செய்தியை அருணகிரி வைக்கிறார். திருப்பரங்குன்றம் சுவாமி வரும்போது தெய்வானை அம்மையோட ஐராவதத்தில் வரார். ஐராவதம் யாருடையதுன்னா அதாவது தேவேந்திரனுடையது. இப்போ பெண்ணை திருமணம் செய்ய கொடுத்து ஐராவதத்தையும் அனுப்புகிறார் சுவாமி. தேவேந்திரன் முருகனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அந்த ஐராவதத்தின் மீது சுவாமி வரும்போது அந்த வேகத்தை கண்டு யமன் கூட அஞ்சினான்கிறான். கந்தரம் கலந்த சிந்துரம் அப்படிங்கிற கந்தரம் கலந்த சிந்துரம். கந்தரம் அப்படின்னா குகை, சிந்துரம்னா யானை. திருப்பரங்குன்றத்தில் குகையில் தெய்வானை அம்மை வந்தாங்க.
இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் குகை கோயில் ஒரு புறம் நாரதர் இருப்பார், இன்னொரு பக்கம் தெய்வானை அம்மா இருப்பாங்க. முருகவேல் வந்து அடியாருக்கு காட்சி கொடுப்பார். நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தால் இந்த காட்சியை தரிசிக்கலாம். அலம் புரிந்த மார்பா, அலம்னா திருப்தி. தெய்வானை அம்மை திருப்தியோடு தழுவுகின்ற திருமார்பை உடையவனே அப்படின்றார் அருணகிரி. அம்புனம் புகுந்த நண்பர், அம்புனம் புகுந்த நண்பர் சம்புனம் புரந்த நந்த ரம்பலம்ப கும்ப நம்பு தம்பிரானே அப்படின்னா, அம்புனம் புகுந்த நண்பர், அழகிய வனத்தில் தவம் செய்கின்ற முனிவர்களுக்கு நட்புடையவனாம் முருகப்பெருமான். சம்பு அப்படின்னா, சம்னா சுககாரணர் அப்படின்னு அர்த்தம். சிவமூர்த்தியை தான் சம்பு அப்படின்பார். புரந்தரன் அப்படின்னா புறங்களை வென்ற இந்திரன். புரந்தரன், இந்திரனுக்கு இன்னொரு பேர் புரந்தரன். தரம்பலம்பூர் அப்படின்னா, தரம்னா உயர்வு, உயர்வுடைய பலதரப்பட்ட தேவர்கள். அப்போ தரம்னா உயர்வு, அப்படி உயர்வு உடைய பலதரப்பட்ட தேவர்கள். அந்த தேவருடைய வசுக்கள், மருத்துக்கள், ஆதித்தர்கள், உருத்திரர்கள், இப்படி பல பிரிவுகள் உண்டு. அதை எல்லாத்தையும் சேர்ந்து தரம்பலம்பர் அப்படிங்கிறார். உம்பர்னா தேவர்கள். இந்த தேவர்கள்லேயே உயர்வு, அதாவது பல வரிசைகளில் இவங்க அடங்குவாங்க. தேவர்களில் வசுக்கள், மருத்துக்கள், ஆதித்தர்கள், உருத்திரர்கள், இப்படி பல பிரிவு தேவர்களில். கும்பர் அப்படின்னா கும்பத்தில் பிறந்தபடியால் அகத்தியருக்கு இந்த பெயர். அவரை கலசமுனி அப்படின்னு சொல்வதுண்டு. கும்பமுனி, கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே அப்படின்னு தண்டையணி வெண்டையங் கிண்கிணி சதங்கையும் அந்த பாடலில் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே என்று குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரி. அப்போ கலசத்திலே அகத்தியர் அவதாரம் செய்த காரணத்தினால் அவருக்கு கலசமுனி, கும்பமுனி, இப்படி நிறைய, குருமுனி, இப்படி நிறைய பெயர் உண்டு. இதுதான் கும்பர் அப்படின்னு விளக்குகிறார் அருணகிரிநாதர். அப்போ இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் நாம் இந்த விளக்கத்தில் இதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நான் தனித்தனியாக உடச்சி இதில் என்ன இருக்குங்கிறத மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இப்போ மேலோட்டமாக சொன்னதால் உங்களுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு நமக்கு விளங்காது. உள்ளே போய் மறுபடியும் படித்து மறுபடியும் தெரிஞ்சால் தான் அது நமக்கு புரியும். இப்போ முருகப்பெருமான வள்ளி மணவாளா, தெய்வ குஞ்சரி கனவா, மரணமடையும் நாளில் உனது சரணமலர் தந்து ஆண்டருள்வீராக. இதை இந்த பாடலுடைய விளக்கம். இப்போ என்னுடைய வாழ்நாளில் எப்போவுமே நீ என்னை விட்டு விலகிறதில்ல, இருந்தாலும் கூட மரணம் அடைகிற நாள் ஒன்று இருக்குது. இறப்புன்னு ஒன்று, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த நாளிலும் கூட என்னை கைவிடாமல் காப்பாற்றுங்கிறது இந்த பாடல். இந்த பாடலை பாடினால் யம பயம் விலகும், யமதர்மன் நம்மை நெருங்க மாட்டான். இந்த பாடல்களுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இப்போ இந்த பாடலுடைய விளக்கம் பார்க்கலாம். அதாவது அடிக்கடி, இப்போ நான் ஃபஸ்ட்டு குழந்தைய பற்றி பேசினேன். அடிக்கடி நம்ம முன்னாடி வந்து அப்படி இன்பம், அந்த குழந்தைங்க பண்ணுற எல்லா செயல்பாடும் நம்ம மனசுக்கு இன்பமாக இருக்கும். நிற்கிறது, நடக்கிறது, தவழ்கிறது, அப்படி பாய்ச்சி அழுறது, இதெல்லாம் ரொம்ப அந்த குழந்தையோடைய தன்மை ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்து அந்த குழந்தை அந்த அடிக்கடி முன்னே தவழ்ந்து வந்து இன்பத்துடன் நின்று பாய்ச்சி அப்படின்னு என்று அழுகின்ற குழந்தை, அந்த பாலுக்கு அழும் இல்லையா, அந்த குழந்தையும் மண்ணுலகமே குலுங்குமாறு தேவர்கள் வாழும் விண்ணுலகம் வரை ஓங்கி உயர்ந்த சிவந்த பொன் மண்டபங்களும் பழகிய வீடும் மலர் கொத்துக்களுடன் கூடிய கூந்தல் தழைந்து குங்குமப்பூ பூசிய தனங்களும் வஞ்சிக் கொடி போன்ற மெல்லிய மனையாலும் அடைக்கலம் என்று கூறி வந்த உயிர் பிரியும் தருணத்தில் கோங்கு மலர், அடம்பு மலர், நறுமணம் மிகுந்த பசிய கடப்ப மலர், தண்டை இனிது ஒலிக்கும் சதங்கை என்ற இவைகளுடன் கூடிய தாமரை தாள்களை தந்து அருள்வீர் அப்படிங்கிற. இப்போ நாம் குழந்தையாக பிறக்கிறோம், தவழ்கிறோம், வளர்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை சந்திக்கிறோம். அதன் பிறகு நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆகுது, மனைவி, மக்கள், குழந்தைன்னு நிறைய விஷயம் ஆகுது. இறுதியில் நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஆரம்பிக்கிற இடத்துலையே வந்து நிற்கிறது தான் நமக்கான வாழ்க்கை சுழற்சி. இதுக்கு இடையில் நாம் எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். பிறந்ததுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோன்னா, மீண்டும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே செல்வதற்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடைப்பட்ட காலம் நம்முடைய காலம். அதை நன்மையாக்குவதும் தீமையாக்குவதும் நம் கையில் இருக்கிறது. இப்படி வாழ்க்கைன்னா இதுதான் முடிவாயிடுச்சு.
ஆனால் அந்த பயம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த உலகத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு என்ன பயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த உலகத்தை பார்த்து நம்ம பயந்தோமா? அம்மா கிட்டேருந்து இந்த உலகத்தில் முதல்ல அடி எடுத்து வைக்கும்போது இந்த உலகத்தை பார்த்து பயந்தோமாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் உலக வாழ்க்கையிலிருந்து மீண்டும் நாம் வந்த இடத்தை சென்றடையும் போது பயம் கொள்வோம். யம தூதர்களை கண்டு பயம் இருக்கும், யமனை கண்டு பயம் இருக்கும். கூற்றுவனை கண்டு பயப்படாத ஒரு உயிர், ஒரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் அருணகிரி என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முருகனுடைய திருவடி கிடச்சிட்டா நமக்கு கூற்றுவனை பற்றிய கவலையே கிடையாதுங்கிறார். அதான் இந்த பாடலுடைய முதல் வரியிலேயே பாட்டு. அப்போது இந்த இந்த திருவடி எனக்கு கொடுத்துரு, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். யம பயம் என்னை நெருங்கக்கூடாது, யம தூதர்கள் என்னை நெருங்கக்கூடாது. கால நினையணுகாமல் உணர்ந்து காலில் வழிபட அருள்வாயே என்று பாடியவர் அருணகிரிதான். கூகா என எண்கிளை கூடியெழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா அப்படின்னு சொன்னவரும் அருணகிரி தான். அப்போ நமக்கு முருகப்பெருமான் திருவருள் இருந்தால், அவன் திருவடி நமக்கு கிடைத்து விட்டால் யம பயம் என்பது சிறிதும் இருக்காது. யம தூதர்கள் நம்மை நெருங்க மாட்டார்கள். காரணம், நம்மோடு எப்போதும் வேலும் மயிலும் துணையாக இருக்கும். அவன் துணையை பெற்றவர்களை கண்டு அகிலமே நடுங்கும். அப்போ யம தூதர்கள் மட்டும் ஏமாத்திரம். அதை தான் இந்த பாடலில் அவர் வச்சு பாடுறார். அடுத்து இந்த திருச்செந்தூருடைய சிறப்பு பாடுவார். சந்தன மரம் அப்படி நெருங்கி வளர்ந்துருக்கும், அம்பு விடும் மந்தார மரம் செழிச்சிருக்கும், கிழங்கு வாழை இந்த ஆகாயம் வரை வளர்ந்துருக்கும். இந்த திருச்செந்தூரில் இந்த இயற்கை எழில பாடுறாரு. குளிர்ந்த வனத்தை கடந்து போய் பலவித பன்னிசைகள் தங்கிய இனிய சொற்களை பேசும் வள்ளி பிராட்டி. நான் முன்னமே சொன்னேன், வள்ளி பிராட்டியோட பேச்சு அப்படிங்கிறது இனிமையாக இருக்குமா. அந்த திண்ணிய திணைப்புணத்தில் சென்று அந்த அம்மையாரை கண்டு வணங்கிய தலைவனே அப்படிங்கிறார். வள்ளியம்மையை வணங்கிய வள்ளல் முருகப்பெருமான். அந்த கானகத்தில் முனிவர்களும் சிவமூர்த்தியும் நல்ல இந்திரனும் உயர்ந்த பல தேவர்களும் அகத்திய முனிவரும் விரும்புகின்ற தனிப்பெரும் தலைவன். இப்போ முருகப்பெருமான் யார் அப்படின்னா, தவசீலர்களுக்கெல்லாம் அவன் இறைவன். யாரெல்லாம் தவத்தினால் சிவத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமான் இறைவன். அதான் உண்மை. யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அங்கே அவர்களோடு நட்பு பாராட்டி இருப்பானாம், நெருங்கி இருப்பானாம், அவர்களுக்காக இருப்பானாம் முருகப்பெருமான். அதை இங்கே சொல்கிறார். அதே போல் வள்ளி முன்னமே சொன்ன மாதிரி தெய்வானையை திருமணம் செய்வதற்கு இவர் திருப்பரங்குன்றம் வருகிறார். அந்த வர வேகத்தை சொல்கிறார். அந்த ஐராவதத்தின் மீது முருகன் ஏறி வரும் வேகத்தை கண்டு யமன் கூட கலங்குவான் அப்படின்றது சிறப்பு செய்து அருணகிரி பாராட்டுறார். அதுதான் இந்த பாடலுடைய செய்தி. இந்த பாடலுடைய முழு பொருள் என்னென்னா, மரண பயம் எனக்கு இருக்கக்கூடாது, மரணப்பிரவாகம் எனக்கில்லை. இதான் முழு செய்தி. எனக்கு அந்த பயம் வேண்டாம். ஏன்னா என்னிடத்தில் முருகப்பெருமான் திருவருள் உண்டு. யம தூதர்களோ யமனோ என்னை நெருங்கக்கூடாது, நெருங்கவும் முடியாது. இந்த பாடலுடைய தத்துவம் அதுதான். ரொம்ப எளிமையான பாடல். வாழ்க்கையில் ஏதாவது பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, ஏதோ ஒரு வகையான அச்சம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பாடலை பாடலாம். குறிப்பாக மனசில் இருக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஒரு அழகான பாடல் இந்த பாடல். மனப்போராட்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய பாடல் இந்த பாடல்.